திருவாரூர் சந்திப்பு வழித்தடத்தில் கூடுதல் பயணிகள் ரயில்களை இயக்க வேண்டும் என கோரி நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூர் ரயில் வழித்தடம் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த வழித்தடத்தின் மார்க்கமாக நாகை துறைமுகம், வேளாங்கண்ணி, நாகூர், காரைக்கால் போன்ற மும்மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல முடியும். காரைக்கால் துறைமுகத்திலிருந்து நிலக்கரி, இரும்பு, உரம் போன்ற பொருட்கள் மற்றும் காவிரி டெல்டா பகுதியில் விளையும் நெல் உள்ளிட்ட விவசாய பொருட்களை கொண்டு செல்லும் முக்கிய ரயில் வழித்தடமாக திருவாரூர் அமைந்துள்ளது. ஆனால் இந்த வழித்தடத்தில் மிக குறைந்த பயணிகள் ரயில்களே இயக்கப்படுகிறது. ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் ரயில்வேவிற்கு வருமானம் தரும் இந்த ரயில் வழித்தடத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என கூறி திருவாரூர் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஒரு மாவட்ட தலைநகரம், ஏறத்தாழ 12 வருடத்துக்கு மேல் நடைபெற இருக்கின்ற ஒரு மாவட்ட தலைநகரம் மிக மோசமான நிலையிலே அந்த மக்களும் நுகர்வோரும் பெரியோரும் நோயாளிகளும் பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்று அரசு, ரயில்வே நிர்வாகம் புதிதாக பல ரயில்வேகளை விடுவது மட்டுமல்லாமல் எங்களுடைய வசதிகளையும் சேவைகளையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று திருவாரூரிலிருந்து சென்னை, எர்ணாகுளம், பெங்களூர், திருப்பதி ஆகிய ஊர்களுக்கு தலா ஒரு ரயிலும், மயிலாடுதுறைக்கு ஒரு ரயிலும், திருச்சி, காரைக்காலுக்கு 3 ரயில்கள் என்று குறைந்த அளவே ரயில்கள் இயக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.